வெல்கம் டு அவர் சேனல். நம்ம பேசிக் கிளாஸில் லேசி டேசி ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி போடுறதுன்னு பாருங்கள். நான் ஒரு 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து டபுளாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்படி போடுறதுன்னு தனியாக போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ரவுண்டாக ஃப்ளவர் மாதிரி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் சொல்கிறேன், அப்புறம் ரெண்டாவது மெத்தட் சொல்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை போடுங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் பாருங்கள். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இது கீழே இப்படி குத்தி கீழே எடுத்துருங்க. எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே இப்படி குத்தி எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு வாட்டி குத்தி இப்படி கீழே எடுத்துக்கோங்க. இது ஒரு டைப்பு. இந்த செகண்ட் டைப் எப்படி போடுவோன்னு பாருங்கள். செகண்ட் டைப் பாருங்கள். இப்படி எடுத்துட்டு இது பக்கத்துலேயே என்ன பண்ணுறீங்க, குத்திக்கோங்க. இங்கே செகண்டாக குத்துறோம் இல்லையா, நீங்கள் எடுத்ததுமே இப்படி குத்திக்கோங்க. குத்திட்டு இப்படி குத்தும் போதே நீடிலுக்கு கீழே போகிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அது பக்கத்துலேயே ஒரு குத்தி இழுத்துக்கலாம். இது செகண்ட் மெத்தட். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை போடுங்க. இதே மாதிரி தான் நம்ம சுற்றி நம்ம போடுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் போடுற அந்த லைன் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்போ 1 இன்ச்சு சைஸுக்கு நம்ம போடுறோன்னா சுற்றியுமே அப்படி தான் போடுங்க. அப்போ தான் நமக்கு ஃப்ளவருடைய ரவுண்ட் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். நான் உங்களுக்கு இதெல்லாம் போட்டு காமிக்கிற பாருங்கள். கீழே இப்படி குத்தி எடுத்துக்கோங்க. குத்தி எடுத்துகிட்டு இது பக்கத்துலேயே ஒரு குத்தி இப்படி சுற்றி விட்டுருங்க. சுற்றிட்டு ஃபஸ்ட்டு சிக்கு இல்லாமல் நீட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அது பக்கத்தில் ஒரு குத்திக்கோங்க. நம்ம த்ரெட்டில் மட்டும் வச்சும் போட வேணாம். நீங்கள் கீழே வந்து சம்கி அந்த மாதிரி கொடுத்தா நம்ம போடலாம். நான் போட்டு காமிக்கிறேன் கடைசியாக. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி குத்திட்டு நூல் அப்போவே சுற்றி விட்டுடுங்க. சிக்கு இல்லாமல் நல்லா போடுங்க நீட்டாக. பக்கத்துலேயே இப்படி குத்திடுங்க. நம்ம இப்படி சுற்றி கொடுத்தோன்னா ஃப்ளவர் மாதிரி இருக்கும். நீங்கள் சூரியகாந்தி ஃப்ளவரை இந்த டிசைனில் யூஸ் பண்ணி போடுங்க. பார்க்க நல்லா ரியல் ஃப்ளவர் மாதிரி நமக்கு இருக்கும். இந்த ஸ்டிச்சு ஈஸி தான். புரியல ஒரு வாட்டி பாருங்கள், 2 வாட்டி பாருங்கள். இது நார்மல் நீடில் போகிற ஸ்டிச்சஸ்ஸு, அதனால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போடுங்க. போட்டுட்டு நான் சொல்கிற ஷேப்பில் மட்டும் நீங்கள் போட்டுட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். யூடியூப் பார்த்து போடுறாங்க, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கூட இந்த ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணி போடலாம். பார்க்கவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். இது பக்கத்துலேயே போடுங்க.
நான் கொஞ்சம் லைன் தள்ளிட்டேன், 6 மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தனியாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள் நல்லா வருதான்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைன் போட்டு அதில் போட்டு பாருங்கள். இந்த சென்டராக வர்றத ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து கவர் பண்ணிவிடுங்க, நல்லாயிருக்கும். இதில் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் பெரிய ரவுண்டாக போட்டுக்கோங்க, ரொம்ப பெருசாக வேணாம், கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக போட்டுக்கோங்க ரவுண்டு. போட்டுட்டு கொஞ்சம் உள்ளே ஒரு கேப் விட்டுடுங்க, ரவுண்டு உள்ளே ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில் பண்ணுற மாதிரி விட்டுடுங்க. இதை சுற்றியுமே நீங்கள் அப்படியே க்ளோஸாக கொடுத்துட்டு வாங்க, ஃபுல்லாக க்ளோஸாக கொடுங்க. இது ஃபுல்லாக நீங்கள் க்ளோஸாக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ஃபுல்லாக ஃபில் பண்ணும் போதே நமக்கு சூரியகாந்தி ஃப்ளவர் வந்து பார்க்கவே அழகாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு தெரியும், பிக்சர் அழகாக வந்துடும். இது கீழே இப்படி கொடுத்துட்டு இதில் ஒரு லீஃப் மாதிரி போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. நீங்கள் நிறைய ஃபில்லிங் ஸ்டிச் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் ஏதாச்சும் ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து, இல்லை லீஃப் ஸ்டிச் கூட நீங்கள் கொடுத்துட்டு முடிச்சிடுங்க. இதே மாதிரி 2ஆக போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய ஃப்ளவர், கொஞ்சம் சின்ன ஃப்ளவர். உங்களுக்கு நல்லா போட வருதுன்னா அழகாக ஒரு 3 ஃப்ளவர் கிட்டவே போட்டு அழகாக அந்த மாதிரி லீஃப் மாதிரி போடுங்க. டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு புரியுதுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.